श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम्। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்பதாக ஸ்ரீ நம்மாழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிறார். சேவிக்க வேண்டிய கிரந்தத்திலே மிகவும் முக்கியமானது ஸ்ரீமத் ராமாயணம். புரிஞ்சு கொள்ள வேண்டிய கிரந்தத்திலேயே மிகவும் முக்கியமானது ஸ்ரீமத் ராமாயணம். வாழ்க்கையில தர்மங்களை நாம் கடைபிடிக்கணும்னா அந்த தர்மங்களை கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வாசிக்க வேண்டிய கிரந்தம், காலக்ஷேபம் செய்ய வேண்டிய கிரந்தம் எல்லாமே ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது தான். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவோ என்னமோ ஒவ்வொரு வருஷமுமே ஸ்ரீராமநவமி உற்சவம் வருகிறது. அதை அனுசரித்து ஸ்ரீமத் ராமாயண பாராயணங்கள், காலக்ஷேபங்கள், பிரவச்சனங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. உற்சவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. கோயில போய் ஸ்ரீமத் ராமன் சந்நிதியிலே உற்சவம் அனுஷ்டானம் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே போல ராமாயண காலக்ஷேபம் பிரவச்சனம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அது பகவத் ஆராதனம். அந்த ரீதியிலே ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஜிஎஸ்டிகேனுடைய சார்பிலே ஸ்ரீமத் ராமாயண உற்சவம் நடந்து கொண்டு வருகிறது. ஸ்ரீராமநவமி உற்சவம். பாதுகா ராமாயணம் என்பதாக ஒரு வருஷம் பார்த்தோம். ராமாயண தர்மங்கள் என்பதாக ஒரு வருஷம் பார்த்தோம். ராமாயணத்தில் சம்பாஷணங்கள் என்பதாக ஒரு வருஷம் பார்த்தோம். இந்த வருஷம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே ராமாயண விசாரம், ஸ்ரீமத் ராமாயண விசாரம் என்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸ்ரீமத் ராமாயணத்துல போய் என்ன விசாரம் வேண்டி இருக்கிறது? ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி என்ன சொல்லி இருக்காரோ அது மொத்தமும் சத்தியம் சத்தியம் அப்படின்னு பிரம்மா வர கொடுத்திருக்க. நதேவா அன்றுதா காவியே காட்சி தத்திர பவிஷ்யத். ஸ்ரீமத் ராமாயணத்துல பொய் என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லிருக்க. ஆனால் அதனால்தான் விசாரமே வருது. ஏன்னா வால்மீகி உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லியிருக்க. எந்த விஷயமானாலும் சரி, அவர் ஒரு பட்சத்திலிருந்து ஒரு சரித்திரம் எழுதல. என்ன நடந்ததோ அது அப்படியே நேர பார்த்து எழுதியிருக்கார் அப்படின்னு வரும். அப்போ விசாரம் ஏன் வருதுன்னு கேட்டா, நம்மளை போல இருக்கிறவர்களுக்கு அல்ப புத்தி இருக்கிறபடினாலே, நமக்கு தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் புரிஞ்சுக்க முடியாதபடினாலே நம்ம விசாரம் பண்றோம். இப்படியா அப்படியா, எது சரியா அது சரியா அப்படின்னு. அதைத்தான் வாலி விசாரம் பண்றான் பெருமாள் ராமன் கிட்ட, நீர் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு. அப்ப பெருமாள் சொல்றார், சூக்ஷ்மஹா பரம துர்ஜேயா சதாம் தர்மஹா பவங்கமா. அப்பா, தர்மத்தினுடைய சூக்ஷங்கிறது புரிஞ்சிக்க முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். அது காலக்ஷேபம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். மகான்கள் கிட்ட கேட்டுதான் புரிஞ்சுக்கணும். பிரபங்கமா வானர புத்தி இருக்கவாளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. வானர் புத்தி இருக்கான்னா வானரன் மாத்திரம் இல்லை, வானர புத்தி இருக்கிற நமக்கும் புரிஞ்சிக்க முடியாது. காப்பேயம் விடாத மனசு அப்படிங்கிற சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்தில். அதாவது பிறப்பில் வேணா நம்ம குரங்கு இல்லை மனுஷன் சொல்லிக்கலாம். ஆனா மனசுல பார்த்தா குரங்கு தான் எல்லாருமே. ஏன்னா மனசு குரங்கு மாதிரிதான் இருக்கு, தாவிண்டே இருக்கு. அதனாலே மனசளவுல குரங்கா இருக்கிறவர்கள் எப்படி ராமாயணத்தை புரிஞ்சுக்க முடியும்? சூக்ஷ்மஹா பரம துர்ஜேயா. அப்ப வாலிகிட்ட சொல்ற பெருமாள், நீ உன்னுடைய குரங்கு புத்தியை விட்டுட்டு நான் சொல்றத காலக்ஷேபம் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு சிஷ்ய புத்தியில வா, வந்தாதான் இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உபதேசம் பண்றார்.
அப்ப வாலி அதை கேட்கிறான், கேட்டு புரிஞ்சிக்கிறான் அப்படின்னு வருது. அந்த மாதிரி ரீதியில நமக்கும் குரங்கு புத்தி இருந்தானா ஸ்ரீமத் ராமாயணம் புரியாது. அதனாலதான் பெரியவார்கிட்ட காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்னு வச்சிருக்கா. ராமாயண காலக்ஷேபம் கேளுங்கோ அப்படின்னு சொல்றான். பெருமையான கதை பேசிட்டு போற விஷயம் இல்லை இது. அப்ப அதனால பெரியவர்கள் கிட்ட கேட்டதை வச்சுண்டு, வால்மீகி என்ன சொல்றாரோ அதையும் வச்சுண்டு, மகான்கள் என்ன சொல்றா, பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கா அதையும் வச்சுண்டு, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் காலக்ஷேபத்துல என்ன சொன்னா அப்படிங்கறத வச்சுண்டு, இப்ப இந்த விசாரம் அடியேன் யதாமதி முடிஞ்ச வரைக்கும் பண்றேன். யதாமதிங்கிறது கட்டாயம் சொல்லணும். ஏன்னு கேட்டோம்னா இது முடிவு கிடையாது. சூக்ஷ்மஹா பரம துர்ஜேயா, தர்மத்தை பூர்ணமாக புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிந்து கொண்டவரை அடியன் அனுபவிச்சு அதை பகவானுடைய வைபவமாக அதை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விசாரம் பண்ணலாமா கேட்டான்னா விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கிறபடினாலும், நம்ம புத்தி அப்படி இருக்கிறபடினாலும் விசாரம் பண்றோம்னு ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பகவத் விசாரம் தானே, பகவானுடைய வைபவத்தை தான் விசாரம் பண்றோம். நாஸ்திக விசாரம் பண்ணல. இங்க ராமாயணம் பொய்யா மெய்யா அப்படின்னு நாஸ்திக விசாரம் பண்ணல. இவர்கள் பண்ணது சரியா தப்பா, ராமன் வாலியை கொண்டது சரியா தப்பா, சீதா அக்னி பிரவேசம் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு நாஸ்திக விசாரம் பண்ணல. வால்மீகி என்ன சொல்லியிருக்காரு, பெருமாளுடைய திருவுள்ளத்துல என்ன இருந்தது, பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சுண்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம், அவ்வளவுதான். புரிஞ்சுக்க முடியுமா பார்க்கலாமே. அப்ப மகரிஷியுடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் ஆச்சாரியர்கள் அனுகிரகமும் இருந்தா ஓரளவு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பகவானை பத்தி நமக்கு புரிஞ்சுது ஓரளவு. இறைநிலை உணர்வறிது உயிர்கான்கிற இறைநிலை சட்டுன்னு புரியாது, நம்மாழ்வார் சாதிக்கிறார். சட்டுன்னு புரிஞ்சுட்டான், எல்லாருக்கும் புரிஞ்சுட்டான்னா. ஸ்ரீராமன் பரபிரம்மங்கிறதே எல்லாருக்கும் புரிஞ்சுதான். எத்தனையோ பேர் புரிஞ்சுக்காம இருக்கா இல்லையா? ஸ்ரீராமன் சகல கல்யாண குணத்தோட இருக்கிறவன் பரபிரம்மன் சொல்ல வச்ச, பிரம்மத்துக்கு கல்யாண குணம் கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்றான். ஆனா ஸ்ரீராமன் பரபிரம்மன் சொல்றா. ஆனா ஸ்ரீராமனுக்கு கல்யாண குணங்கள் உண்டுன்னு சொல்றான். இதெல்லாம் வைதிகால்னு பேர் வச்சுன்னு சில பேரே சொல்லிட்டு இருக்கா, பிரவச்சனமே பண்றான். ராமாயண பிரவச்சனம் பண்றவாளே சொல்றான். அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீராமனுக்கு கல்யாண குணங்கள் இருக்குன்னு ராமாயணம் சொல்றது. எதுக்காக சொல்ற? விசாரம் பண்ணணும். ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லச்ச தத் ஸ்ருண்வன் விபடன் விசாரணபராக பக்தியா விமுச்சேன்னராகனு பாகவதத்திலே வரும். பாகவதத்தை என்ன பண்ணணும் கேட்டா, ஸ்ருண்வன் அது கேளுங்க, கதை கேளுங்க, கதா பிரவச்சனம் வச்ச கதை கேளுங்க. விபடன் நீங்க பாராயணம் பண்ணுங்க. விசாரணபராக விசாரம் பண்ணுங்க. மனசுக்குள்ள பாகவத விசாரமே பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே. 4 பேரை கூட்டு வச்சு விசாரணம் பண்ணுங்கிறது இல்லை. மனசுக்குள்ளே ராமாயணத்துல இப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு அதே விசாரணம் பண்ணிட்டு இருந்தான்னு அர்த்தம் கிடைக்கும். அடியனை தோப்பனார் அப்படிதான். கார்த்தால ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதே விசாரத்திலே இருப்பார் அவர். அதே சிந்தையே இருக்கும் அவருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணும்போதே அழுதுண்டே தான் பண்ணுவார். கண்ணில் ஜலஜலமா குட்டும். அதனால நம்ம மனசுக்குள்ள நம்ம விசாரம் பண்ணி பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட உத்தமமான ஒரு அவதாரம் இது, அதை புரிஞ்சுக்கலாம். அதனால்தான் கற்பார் ராமபிரான எல்லாம் மற்றும் கற்பரோ அப்படின்னு இருக்கு. ஆழ்வார் அழகா சொல்லியிருக்காங்க. அந்த ரீதியில அடியேன் இப்பொழுது ராமாயண விசாரத்துல ராமாயணம் பூர்த்தியா எடுத்து சொல்ல போறது இல்லை. சில விசார விஷயங்கள் நாம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அடியனுடைய இந்த சின்ன மதிக்கு எட்டின வரை சொல்றேன். ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுகிறேன் அப்படிங்கிறது மாத்திரம்தான். அப்படிப்பட்ட விஷயங்களா மாத்திரம் எடுத்திருக்கோம். இப்ப இதில் முதல்ல ஒவ்வொரு காண்டத்திலும் ஒவ்வொரு விஷயம். பாலகாண்டத்துல எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன கேட்டார்னா, அகல்யா சாப விமோச்சனம் அப்படிங்கிறது. அகல்யக்கு பெருமாள் சாப விமோச்சனம் பண்ண சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா கூட அதை வால்மீகி எப்படி சொல்றார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மேற்கொண்டு அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம கிரமேண பார்க்கலாம். பெருமாள் ராமனையும் சுக்ரீவனையும் விஸ்வாமித்திரர் அழிச்சுண்டு மிதிலிக்கு அழிச்சுண்டு போறார். விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. யாகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் திருப்பி அயோத்தியக்கு திரும்பி போகலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா விஸ்வாமித்திரர் சொல்றார் ராமலக்ஷ்மணால் கிட்ட, மிதிலிக்கு போகலாம் அப்படின்னார். அடியேன்னு சொல்லிட்டான். ஏன்னா இமௌஸ்ம முனிசார்தூல கிங்கரோ சமுபஸ்திதம், நாங்கள்லாம் தேவரையருடைய கிங்கரர்கள், தாசர்கள். தேவரையர் என்ன சொன்னாலும் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் கை கட்டின்னு இருக்கா ராமலக்ஷ்மணா 2 பேரும்.
ஆஜ்ஞாபய யதேஷ்டம் வை, நீங்க என்ன சொன்னாலும் சரி. அப்பா அம்மாவை பார்க்கணும், நாளாச்சு கூட்டுன்னு போகணும் அப்படின்லாம் சொல்லல. இங்க தானே யாகத்துக்கு தானே கூட்டுன்னு வந்து வந்த காரியம் ஆயிடுச்சு இல்லையோ, அப்புறம் 300 இடத்துக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லல. தாசபாவத்துல இருக்கார் ராமலக்ஷ்மணால். விஸ்வாமித்திரர் மனசுக்குள்ள மிதிலைக்கு வாழ கூட்டுன்னு போய் அங்க அற்புதமா விவாகத்தை நடத்தி வைக்கணுங்கிற எண்ணத்துல அவர் இருக்கார். அப்படி கூட்டுன்னு போறார். மிதிலாக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு ஒண்ணு, காடும் தோட்டமும் நிறைந்த இடம். அங்க ஒரு ஆசிரமம் ஒண்ணு இருக்கு. மிதிலோபவனே தத்ர ஆசிரமம் திருஷ்ய ராகவகம் புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம். இந்த ஆசிரமத்தை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பழைய ஆசிரமம், பழங்கால ஆசிரமம் அது. ஆனா உள்ள யாரும் இல்லை, வெறும் ஆசிரமம் மாத்திரம் இருக்கு. கதவு சாத்தி இருக்கே, திறந்திருக்கோ ஏதோ இருக்கு. உள்ளுக்குள்ள மனுஷா யாரும் இல்லை, நன்னா தெரியுது. இதை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அவர் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறார், ஸ்ரீமது ஆசிரம சங்காசம் கிண்விதம் முனிவர்ஜிதம் ஸ்ரோதுமிச்சாமி பகவன்னே கஸ்ய அயம் பூர்வ ஆசிரமஹா. பகவன் கூட்டு மகர்ஷியே, இது யாருடைய ஆசிரமம்? இந்த ஆசிரமத்தை பார்த்தாலே தெரியுது, யாரோ ஒரு மகரிஷி, மகா தபஸ்வியான மகரிஷி. இது ஸ்ரீமத் ஆசிரமம். ஒரு காலத்துல ஸ்ரீமத்தா இருந்திருக்கு, தபசு யாகம் எல்லாம் செழிப்பா நடந்திருக்கிற இடமா இருக்கணும் இது. ஆனா இப்ப பார்த்தா நிர்ஜனமா இருக்கு, ஜனமே இல்லாமல், யாருமே இல்லாமல், ஒரே ஒட்டடை பிடிச்சு இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும் இல்லையா? எப்படி இருந்த இடம் நம்ம கிராமங்கள்ல சில ஆண்கள்ல பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு சமயம் அந்த ஒரு காலத்துல அந்த ஆண்கள்ல பார்த்தோம்னா ஆச்சரியமாக எத்தனையோ காலக்ஷேபங்கள் நடந்திருக்கும், ததியாராதனங்கள் நடந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். மனுஷெல்லாம் வந்துட்டு போய் கல்யாணங்கள்லாம் நடந்திருக்கும். இப்ப பார்த்தா ஒன்றும் இல்லாம இருக்கும். எத்தனையோ கோயில்களை சார்ந்த மண்டபங்கள்லாம் பார்த்தா தெரியும். ஒரு காலத்தை பார்த்தா பிரமாதமா இருந்திருக்கும், இப்ப அந்த மண்டபங்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும். அது பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் ஏக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தானா ஒரு ஆர்வம் இருக்கும், என்னது இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரண இடம் இல்லையே. ஸ்ரீமத் ஆசிரம சங்காசம், ஆச்சரியமான இடமா இருக்கே, ஆனா யாருமே மகரிஷி இல்லையே, இது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு கேட்கற. யார் முன்னாடி இங்க இருந்தா, இது யாருடைய பூர்வாசிரமம் கேட்க. பூர்வாசிரமம்னா முன்னாடி யார் இருந்தா இங்க அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திர அப்பாஹந்ததே கதையிஷ்யாமி. விஸ்வாமித்திரக்கு எப்பவுமே கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய கதை சொல்லிட்டு வர்றார். குஷிக சுத கதித விதித நவ விவித கதை. குழந்தைகளுக்கு கதை தான் சொல்லணுமா, நிறைய நல்ல தார்மீக கதைகள்லாம் சொல்லி சொல்லிதான் குழந்தைகளை எல்லாம் வளர்க்கணும். அப்ப அந்த ரீதியில விஸ்வாமித்திரர் நிறைய கதை சொல்லிருக்கார். புது புது கதையெல்லாம் சொல்லிருக்காரு. கங்கா அவதாரண கதா அப்படின்னு சொல்லிருக்காரு, குமார உற்பத்தி கதா அப்படின்னு சொல்லிருக்காரு, நிறைய கதை சொல்லியிருக்காரு. அப்ப முன்னாடி இன்னொரு கதையை சொல்றதுக்கு வாய்ப்பு வருது இல்லையா? இப்போ விஸ்வாமித்திரர் நிறைய கதையெல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் சொல்ல விட்டுட்டு போன கதை ஒரு கதை, அது தன்னுடைய கதை. விஸ்வாமித்திரருடைய கதையே பெரிய கதை. பொதுவா நாமளா இருந்தா முதல்ல என் கதையை கழிஞ்சுவோம், அப்புறம் தான் மற்ற கதையை சொல்லுவோம். ஆனா விஸ்வாமித்திரர் எல்லா கதையும் சொல்றார். ராமனுடைய வம்சத்துல பூர்வர்களாக யார் யார் இருந்தா, சகர மகாராஜன், திலீப மகாராஜன், பகீரதன் கங்கையை கொண்டு வந்தது, அந்த கதையெல்லாம் சொல்றார். உன்னுடைய வம்சத்துல பூர்வர்கள்லாம் எப்படி இருந்தான்னு அவர் கதையும் சொல்ற. இன்னும் பல கதையெல்லாம் சொல்ற. ஆனா தன் கதையை சொல்லல. ஆனா விஸ்வாமித்திரர் கதை ராமாயணத்துல வருது, விஸ்தாரமா வருது. அத சொல்றது யார் அப்படின்னா சதானந்தர் சொல்றார். சதானந்தங்கிறவர் இந்த அகல்யருடைய புத்திரர், கௌதமருடைய புத்திரர். அவர் சொல்ல போறார் பின்னாடி. விஸ்வாமித்திரர் அத்தனை கதைகள் சொன்னார, தன் கதையை சொல்லலையே. அவர் கதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கதை இருக்கட்டும். இப்ப விஸ்வாமித்திரர் என்ன பண்ற, கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறபடினால கௌதமஸ்ய நரஸ்ரேஷ்ட பூர்வமாசீன் மகாத்மனஹ ஆசிரமோ திவ்ய சங்காசஹ சுரைதபி சுபூஜிதஹ. கௌதமர் தான் இங்க தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இது கௌதமாசிரமம். அகல்யா அப்படிங்கிற ரிஷி பத்னியா இருந்த தேவர்கள்லாம் வந்து சேவிப்பாப்பா. அடிக்கடி தேவர்கள்லாம் இந்த ஆசிரமத்துக்கு வருவா, விசிட் பண்ணுவா. எதுக்காக வந்திருக்கோன்னு கேட்டா கௌதமரை சேவிக்கணும்னு வந்தோம். எப்படி பாருங்க, ஒரு ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு சிஷ்யர்கள் போவா, இங்க இருக்கிற சிஷ்யர்கள் தான் போவா. கௌதம மகரிஷி எப்படிப்பட்டவர் அப்படின்னா மகாச்சாரியர். இவர் கௌதம மகரிஷி நியாய சாஸ்திரமே பண்ணவர். வேதத்துல இதிகாச புராணங்கள்ல இவருக்கு பெரிய இடம் இருக்கு. தேவர்கள்லாம் அடிக்கடி வந்து கௌதமரை சேவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி வருவார்கள். கௌதமருடைய தர்மபத்தினி அகல்யா சச்சேக தப ஆதிஷ்டது அகல்யா சகித புராம்.
வருஷபூகான் அநேகாம்ச ராஜபுத்திர மகாயசாக. ரொம்ப மகா யசஸோடு கூட அகல்யா கௌதமர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமாக இவர்கள் தம்பதிகளாக இருந்து கொண்டார். கௌதமருடைய தபஸ்ல அகல்யக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த பங்கு இருந்தால் தான் தபஸே பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. அதனால கௌதமர் அகல்யோடு கூட விசேஷமாக தபஸெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ தஸ்யாந்தரம் விதித்வா தோ சகசிராட்ச சதீபதி முனிவேஷதரோகல்யா மிதம் வச்சனம் அப்ரவீத்தே. ஒரு சமயம் கௌதமர் வெளியில ஸ்நானம் பண்றதுக்கு போயிட்டு இருந்தார். அப்ப இந்திரன் கௌதமருடைய வேஷம் போட்டுண்டு அந்த அகல்யா ஆசிரமத்துக்கு வரார். முனிவேஷதரா. இந்திரனுக்கு ரொம்ப நாளா அகல்யா மேல ஒரு கண்ணு. அகல்யை விவாகம் பண்ணிக்கணும்னு பார்த்தான், அது நடக்கல. அதனால தஸ்ய அந்தரம், எப்ப சமயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவன் ஒரு சமயம் கௌதமர் வெளியில போயிருக்கும் போது முனிவேஷத்தை போட்டுண்டு அந்த இடத்துக்கு வந்தான். அகல்யை பார்க்க வந்தான். முனிவேஷதரம் சகசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தன மதிஞ்சகார துர்மேதாக தேவராஜ குதூகலாத். இப்பதானே அவர் மகரிஷி வெளியில போனார். அவர் போய் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்ப இப்ப வந்திருக்கிறவர் யாரு அப்படின்னு அகல்யாக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் பல புத்திசாலிகள் பொதுவாக. அதனால பத்தி வேஷம் போட்டுன்னு யாராவது ஒருத்தர் வந்தா தெரியாதா என்ன, இல்ல வேற வேஷம் போட்டு வந்தா ஸ்திரீகளுக்கெல்லாம் கட்டாயம் தெரியும். அதனால ஒரு ரீதியில அவர் கண்டுபிடிச்சு விட்டார், இவர் வந்திருக்கிறவர் சாட்சாத் கௌதமர் இல்ல, கௌதம வேஷத்துல யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். அது இந்திரனா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டார். ஏன்னா தேவேந்திரனுடைய மனோபாவம் என்னங்கிறது இவளுக்கு தெரியும். முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரசங்கம் நடந்திருக்கு. அதனால தேவேந்திரனா இருக்குமோ அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டா. அவர் பேசாம இருந்துட்டான். ஆனா மதிஞ்சகார துர்மேதாக தேவராஜ குதூகலாத், தடுத்திருக்கணும் இல்லையா, அதை தடுக்கல. இவர் மகர்ஷி வேஷத்துல அவர் வந்தா கூட சரின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டார். இந்திரன் அகல்யோ கூட சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பினான். வேகமா போனோம்னு என்ன வந்துட்டோ, திடீர்னு கௌதமர் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப இந்திரன் கிளம்பும் போது அகல்யா சொன்னா, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னா. கௌதமர் வந்துட போற, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னா. உடனே இந்திரன் சிரிச்சுட்டான். அவன் ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டான். தெரிஞ்சு வேகமா சம்பிரமாத்து துவரம் ராம கங்கிதோ கௌதமம் பிரதி கௌதமம் சந்ததர்ஷாத பிரவிசந்தம் மகாமுனிம். அவன் அந்த ஆசிரமத்தொட்டு இந்திரன் வெளியில போறான். கௌதமரை எதிர்க்க வர கௌதமர் பார்த்தார், என்னை போல ஒருவன்கிற மாதிரி என்னுடைய வேஷத்தை தரிச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்கான்னு உடனே புரிஞ்சுட்டார். அவன் எந்த அர்த்தத்துல வந்திருப்பான், இவனுக்கு என்ன இங்க காரியம். அதையும் வரவன் நேரம் வந்தா பரவாயில்ல, எத்தனையோ தேவர்கள் கௌதமரை சேவிக்க வருவா. அதனால சேவிக்க வரவர் பழங்கள்லாம் வச்சுன்னு சேவிக்கிறார் அப்படின்னா வந்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு ராவணன் மாதிரி வேஷம் கட்டின்னு வரணும்? ராவணன் வேஷம் கட்டின்னு வந்தான்னா முனி வேஷத்துலாம் வரா ராவணனும், சன்னியாசி வேஷத்துல வரா ராவணன். அப்ப அந்த மாதிரி வேஷம் கட்டின்னு வந்தான்னா அவளுடைய மனசுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம், பெரிய அளவுல தப்பு இருக்குன்னு அர்த்தம், ராவணன் மாதிரி. அதனால அவர் புரிஞ்சுட்டார், எப்போ என் வேஷத்தை எடுத்துன்னு வந்திருக்கானோ அவன் பாபிஷ்டன். அதனால அவனுக்கு உடனே ஒரு சாபத்தை கொடுத்த, வாயால சொல்ல முடியாத அளவு ஒரு சாபம். இனிமேல் எந்த பெண்ணோடுமே அவன் சௌக்கியமாக இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு அவனுடைய இந்திரியங்கள் கெட்டு போயிடும் அப்படின்னா, பிரஜனன இந்திரியங்கள்லாம் கெட்டு போயிடுங்கிற அளவு அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டான். அப்ப அந்த இடத்திலேயே சபிச்சுட்டான். திரும்பி பார்த்தான்னா அகல்யா நடுங்கிட்டு நிக்கிறா. அவ உடம்புல அப்படி ஒரு நடுக்கம் இருக்கு, முகமெல்லாம் வெளிரி கிடக்கிறது. அதை பார்த்த உடனே விஷயத்தை புரிஞ்சுட்டேன். உடனே ஒரு சாபம், வாயுபக்ஷா நிராகாரம் தப்யந்தி பஸ்மசாயினி அதிருஷ்யா சர்வபூதானாம் ஆசிரமேஸ்மின் நிவைஸ்யசி. நீ மண்ணோட மண்ணா போயிடணும். உனக்கு ஆகாரம் கிடையாது, பேச்சு மூச்சு கிடையாது, ஞானம் கிடையாது, மண்ணோட மண்ணா போயிடணும்னு சொல்லிருக்காருங்கிறது அதுதான். கல்லா போயிட்டான்னு ஒரு புராணத்துல இருக்கு. கல்லாக போயிடணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்த. ஏன்னா மனுஷனா இருந்தா தானே இந்த காமம் கோபங்கள்லாம் வருது. காமமோ இல்ல தப்பு பண்ணணுங்கிற எண்ணமோ மனுஷனுக்கு தானே வரும், இல்ல மிருகனுக்கு வரும்.
மிருகத்துக்கு வரும். கல்லா போயிட்டா இந்த எண்ணம் வராது இல்லையோ. அதனால சில சமயத்துல மனுஷன் கல்லா இருக்கணும். கல்லா இருக்க வேண்டிய சமயத்துல கல்லா இருக்கணும், மனுஷனா இருக்க வேண்டிய சமயத்துல மனுஷனா இருக்கணும். இந்த மாதிரியான துஷ்ட புருஷர்கள்லாம் வந்தாலோ துஷ்ட ஸ்திரீகள்லாம் வந்தாலோ அப்ப மனசை கல்லாதான் ஆக்கிக்கவே தவிர அப்ப திரவமா ஆக்கிக்க கூடாது. அந்த சமயத்துல கல்லா இருக்கணும். பகவத் கதைகள்லாம் கேட்கச்ச மனசு திரவமா இருக்கணும், சில சமயம் வெண்ணையா இருக்கணும். கிருஷ்ணன் கதையை கேட்கச்ச அது வெண்ணையாக இருக்கணுமா மனசுங்கிறது. ஏன்னா அப்பதான் நவநீதம் கிருஷ்ணனுக்கு பிடிக்க முடியும், அதை அவன் எடுத்துப்பான். அப்ப கிருஷ்ண கதா கேட்கச்ச அது நவநீதமா இருக்கணும். ராம கதைகள் கேட்கச்ச தர்மத்தை கேட்கிற மாதிரி இருக்கணும், மனுஷனா இருக்கணும், சுத்த மனுஷனாக தர்மத்தை கேட்கிற நிலையில அது இருக்கணும். இந்த மாதிரி துஷ்ட புருஷர்கள் துஷ்ட ஸ்திரீகள் இவாளெல்லாம் வரும்போது மனசுங்கிறது கல்லாக்கிக்கணும் இல்லையா. அப்போ கல்லாக்கிக்க வேண்டிய சமயத்துல கல்லாக்காம இருந்திருக்காள். அப்ப நீ கல்லாவே ஆயிடு. சாபங்கள் எல்லாமே இப்படிதான் வரும். ஒரு அர்த்தம் இல்லாத சாபம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இந்த சாபத்துல என்ன அர்த்தம் இருக்கு, இன்னும் கூட நிறைய அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதனால நீ கல்லாவே போயிடு அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டார். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தார். அஜ்ஞானாத் தரிசிதாநாத த்வத்ரூபேண திவௌகசா ந காமகாராத் விப்ரர்ஷே பிரசாதம் கர்த்துமர்ஹசி. அகல்யா மனசால வேண்டிக்கிறார். இது ராமாயணத்துல இல்ல இந்த விஷயம். மனசால வேண்டிக்கிறார், நான் தெரிஞ்சு தப்பு பண்ணல, ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன்னா இருக்கலாம், நான் இந்திரனை ஆசைப்படல. சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, சூழ்நிலைங்கிறது யாரையுமே தப்பு செய்ய தூண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால்தான் என்ன பண்ற, சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற மனுஸ்மிருதியில. தப்பு பண்ணாம இருக்காதீர்கள்ங்கிறது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி தப்பு பண்ணுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். மனுஸ்மிருதியில் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு பெண்ணோடு கூட ஏகாந்தத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. இருக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் நீயுமாக ஏகாந்தத்தில் இருக்காது. நாங்க என்ன தப்பா பண்றோம், எங்க மனசு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஏன் அப்படின்னா அவர் சொல்ற, ஒரு அக்னியும் ஒரு கிருத கும்பம் நெய்யும் பக்கத்துல வைக்கக்கூடாது. வச்சா நெய் உருகத்தான் உருகும். நெய் கும்பத்துல நெய் வச்சிருப்பா, அது உருகக்கூடாது, உருகாம பார்த்துப்பா, அது அப்புறம் பாத்திரத்துல எடுத்துதான் உருக்குவா. ஆனா அந்த நெய் கும்பத்து பக்கத்துல அக்னியை கொண்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப நெய் உருகத்தான் உருகும். அந்த மாதிரிதான் நம்ம மனசு அப்படிங்கிறதும், மனசு மேல தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா நெய்க்கு உருகிறது எப்படி சுபாவமோ அந்த மாதிரி மனசுக்கு உருகிறது சுபாவம். இதுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்குமே உருகும். கெட்டதானா அழும், நல்லதானா சந்தோஷப்படும். இது மனசனுடைய சுபாவம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, இதுங்கிட்ட அக்னி வைக்கக்கூடாது, கெட்ட விஷயங்கள் இதுங்கிட்ட வரக்கூடாது. அதனால மனுஸ்மிருதியில் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஸ்திரீ ஆனாலுமே சரி அப்படிங்கிறது, நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீயா இருந்தாலுமே சரி, எந்த ஸ்திரீ ஆனாலுமே சரி, ஸ்வஸ்திரீ தவிர, தன்னுடைய மனைவி தவிர வேற ஸ்திரீயோட ஏகாந்தங்கிறது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்க. அதனால மனசுனாலே தப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தப்புக்கு மூல காரணம் இந்திரன் தான், அகல்யா மூல காரணம் இல்லையே. அவபாட்டுக்கு ரிஷியோடு கூட தபஸ்ல இருந்துட்டு இருக்காள். அவர் தபஸுக்கு கூட சகாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அஜ்ஞானாத் தரிசிதேநாத தரிசிதாநாத. அதனால அடியன் மேல பெரிய தப்பு இல்லைங்கிறத மனசனாலே அவர் அகல்யா சொல்றார். அதை புரிஞ்சு விட்டார் மகரிஷி. வாஸ்தவம் தான். அதனால உன்னுடைய சாபத்துக்கு விமோசனம் உண்டு, கவலைப்படாத. யதா சைதத்வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜः ஆகமிஷ்யதி துர்தர்ஷः ததா பூதா பவிஷ்யதி. சாட்சாத் தர்மாத்மாவான ஸ்ரீராமன் வருவான், ஏகபத்னி விரதனான ஸ்ரீராமன் வருவான். சீதாதேவியை காட்டிலும் வேற யாரையுமே கண்ணெடுத்து கூட பார்க்காத ஒரு மகாபுருஷன் அப்படின்னு, ராமஹா சத்புருஷோ லோகே, உலகத்திலே புருஷன் தான் ராமன் தான் சொல்லும்படியான ஒரு சத்புருஷன் வருவான். சாட்சாத் பகவானுடைய அவதாரமான ஸ்ரீராமன் வருவான். அவன் வந்தால்தான் உனக்கு சாப விமோசனம் வரும். கெட்டவர்களோட சேர்ந்து கெட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு விமோசனம் என்ன கேட்டா நல்லவர்களோட சேரணுங்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. நல்லவர்களோட சேர்த்து நம்ம திருத்திக்கணும். ஆக இப்படிப்பட்ட தப்பு பண்ணவாளுக்கு சாப விமோசனம் வரணும்னா அப்படிப்பட்ட ஒருத்தன் வரணும், சாட்சாத் ஸ்ரீராமன் மாதிரி ஒருத்தன் வரணும். அவன் வந்தாதான் உனக்கு சாப விமோசனம். அப்போ உனக்கு சாப விமோசனம் வந்துடும். அப்ப நீ ரொம்ப சுத்தமாயிடுவ. அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டார். ஏ முக்த்வா மகாதேஜா கௌதமோ துஷ்டச்சாரிணீ இமம் ஆசிரமுத்ஸ்ருத்ய சித்தச்சாரண சேவிதே ஹிமவத் சிகரே ரம்யே தபஸ்தேபே மகா தபாஹம்.
உடனே அந்த க்ஷணத்திலேயே அகல்யானவள் கல்லு போலியோ மண்ணு போலியோ ஆயிட்டா. யாருக்குமே அவள் இருக்காங்கிறது தெரியாது. ஆனா அவள் இருக்கா, அவள் இருக்காங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. கல்லாவே இருக்கா. ஒரு வேற ஞானம் எதுவுமே கிடையாது, சுகபோகம் எதுவும் கிடையாது. ஸ்ரீராமன் வருவான்னு சொன்னார் இல்லையோ, அந்த ஒரு சிந்தா மாத்திரம் தான் இருக்கு. ராம ராம ராமான ராம சிந்தா மாத்திரம் இருக்கு. ராமனை எதிர்பார்த்துட்டு அங்க உட்காந்துருக்கா. எத்தனையோ வருஷ காலம் உட்காந்துருக்கா. இவர் இங்கிருந்து ரிஷி போனவர், இந்த இடமே வேண்டாம், அவருக்கு பிடிக்கல. இனிமே இங்க இருந்து என்ன, 4 பேர் வந்து துக்கம் விசாரிக்கிறதா இல்ல விசாரம் பண்றதா? இப்ப பகவான நினைச்சுட்டார், ஸ்ரீராமன் வந்து அனுகிரகம் பண்ணுவார்னு நினைச்சுட்டார். நேர ஹிமவத் பர்வதத்துக்கு போயிட்டார். அங்க மிதிலையிலேருந்து கிளம்பி ஹிமவத் பர்வதத்துக்கு போய் அங்க போய் தபஸ் பண்ண. அதுக்கப்புறம் தேவேந்திரன் கதை ஒண்ணு இருக்கு. அவனுக்கு வந்து அவன் சாபத்தை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் கூடி ஏதோ பண்ணா அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. இப்ப விஸ்வாமித்திர பெருமாள் கிட்ட சொல்ற, ததா கச்ச மகாதேஜ ஆசிரமம் புண்ணியகர்மண தாரையினாம் மகாபாகா மகல்யாம் தேவரூபிணீம். அப்ப ராமன் கிட்ட சொல்ற, ராமா நான் சொன்னா எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல, நீர் எதை சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டோம். அப்ப இப்ப நீ வர வேண்டிய இடம் இந்த அகல்யா ஆசிரமம், கௌதம் ஆசிரமத்துக்கு உள்ளுக்குள்ள நீ வா, உன்னுடைய திருவடி இந்த இடத்துக்கு படணும். பட்டா அவருக்கு சாப விமோசனம் சொல்லிருக்காரு இல்லையா அப்படின்னு. உடனே பெருமாள் அடியேன்னு சொன்னார். விஸ்வாமித்ரவச்ச ஸ்ருத்வா ராகவஹ சக லக்ஷ்மணஹ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய ததாசிரமம் அதா விசது. அப்ப பெருமாள் சொன்னார், அடியேன் உள்ள போறேன், அதுக்கு முன்னாடி தேவர் உள்ள வரணும், தேவரோடு கூட நான் வரணும். நானா போக கூடாது, ஆச்சாரியன் தானே, ஆச்சாரிய ஸ்தானத்துல நீ இருக்கிற. இப்போ நிறைய அஸ்திரங்கள்ல விஸ்வாமித்திரம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், உபதேசம் பண்ணியிருக்கேன். அதனால தேவரையே முதல்ல உள்ளுக்குள்ள கிரகத்துல எழுணும், ஆசிரமத்துக்குள்ள எழுந்தருளும், பின்னாடி அடியணும் வரேன்னா சரி விட்டார். விஸ்வாமித்தர் முதல்ல போனார். அதுக்கப்புறம் பெருமாள் காலடி எடுத்து வைக்கிறார். பார்த்தா அங்க அகல்யா இருக்கா. அந்த பாஷான ரூபத்துல, கல்லு ரூபத்துல அகல்யா இருக்கிறது பெருமாளுக்கு கண்ணுக்கு தெரியுது. தத ரிஷஜ மகாபாகாம் தபசா ஜோதித பிரபாம் லோகைரபி சமாகம்ய துர்நிரீக்ஷாம் சுராசுரைஹி பிரயத்னாத் நிர்மிதாம் தாத்ரா திவ்யாம் மாயாமயீமிவ சதுஷாதாவ்ருதாம் சாப்ராம் பூர்ணச்சந்திர பிரபாமிவ தூமேனாபி பரீதாங்கீம் தீப்தாம் அக்னிசிகாமிவாம். அழகா சொல்ற. அகல்யா உள்ளுக்குள்ள இருக்கிறது பெருமாளுக்கு தெரியாதா, பல 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 காலம். ஏன்னா தேஜஸ்வி, மகா தேஜஸ். பெருமாள் ஸ்ரீராமன் மாத்திரமே நினைச்சுண்டு எத்தனையோ 1000 வருஷ காலம் இருந்தான்னா அவன் எப்படி இருப்பான்? கௌதமரோடு கூட இத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணவர், சாதாரணமான பெண் கிடையாது இல்லையா, ஒரு சாதாரண பெண் நினைச்சிடக்கூடாது இல்லையா. ரிஷிகளுக்கு சமமாக, ரிஷிகளை காட்டிலும் ரிஷி பத்னிகளுக்கு பிரபாவம் அதிகம் அப்படின்னு ராமாயணத்துல அடிக்கடி வரும். அத்திரி மகர்ஷியை காட்டிலும் அத்திரி மகர்ஷியுடைய பத்னி அனசூயா, அனசூயாக்கு பிரபாவம் அதிகமா. அத்திரி மகர்ஷி சொல்றாரு, என்ன சேவிக்கிறது இருக்கட்டும், அனசூயை முதல்ல சேவி அப்படிங்கிற பெருமாள் கிட்ட, ராமன் கிட்ட சொல்ற. ஏன்னா உண்மையில தபஸ் பண்றவா அவாதான். ரிஷிகள் தபஸ் பண்றதுக்கு கூட அவ தன்னுடைய வாழ்க்கையே ஒதுக்கி வச்சுட்டு தபஸ் பண்றா. சந்தோஷங்கள்லாம் துக்கங்கள்லாம் ரெண்டாவதா பாவிச்சுண்டு தபஸ் பண்றபடினாரு. அப்ப அகல்யாங்கிறவர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எப்படி சீதா பிராட்டி அசோகோணத்துல தபஸ் பண்றாரோ, சீதா பிராட்டி 10 மாசம் தபஸ் பண்றார். இவர் 10,000 வருஷ காலம் அகல்யா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கௌதமரையே நினைக்கிறார், ராமனையே நினைக்கிறார். வேற எந்த சிந்தையுமே இல்லை அவருக்கு. நம்ம என்னைக்கு கௌதமரோட சேர போறோம், அப்படி சேரும்படியான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ராமன் வரணும். அப்ப என்னைக்கு ராமன் வரணும் அப்படின்னு அதை இது பண்ணிருக்கார். துர்நிரீக்ஷாம் சுரா சுரைஹி. இப்ப தேவேந்திரனே வந்தாலும் அகல்யா கண்ணுக்கு தெரிய மாட்டான். எத்தனை தேவர்கள் வந்தாலும், எத்தனை மனுஷர்கள் வந்தாலும் உள்ள அகல்யா கண்ணுக்கு தெரிய மாட்டான். பெருமாளுக்கு மாத்திரம் தான் தெரிவா. இவன் சதுஷாராவிருதாம் சாப்ராம் பூர்ணச்சந்திர பிரபாமிவாம். நல்ல சந்திரன், மேகம் மூடின்னு இருக்கு, கீழே பனி மூடின்னு இருக்கு, மேல மேகம் மூடின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப சந்திரன் இருக்கிறது தெரியாது இல்லையா. அந்த மாதிரி அகல்யா இருக்கிறது வெளியில தெரியாது. சந்திரன் மாதிரி ஒரு பிரபா, ஒரு வெளிச்சம், ஒரு ஜோதி உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படி. அப்ப பெருமாள் ராமன் பார்த்தார். உடனே தன்னுடைய திருவடியினால அந்த ஆசிரமத்துக்குள்ள போறார். அந்த திருவடி ஸ்பர்சம் பட்டு அகல்யாக்கு சாப விமோசனம் வந்ததுன்னு சொல்லுவார். ஆனா வால்மீகி அப்படி சொல்லல. அகல்யாக்கு சாப விமோசனம் வந்துருத்தும்னார்.
திருவடி ஸ்பர்சம் படலையே எப்படி சாப விமோச்சனம் வந்ததுன்னா பாதுகா ஸ்பர்சத்தினால வந்திருக்குமா அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகா ஸ்பர்சத்தில் சொல்றார். அப்புறம் சொல்றார் பாதுகா ஸ்பர்சத்தினால கூட வரல, பாதுகையிலிருந்து ரஜஸ் பொடி இருக்கும் இல்லையோ அந்த பொடி பட்டுது, உடனே அகல்யா சாப விமோச்சனம் வந்துருத்து அப்படிங்கிற. பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேலி பாம்சவ அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவம். ஏன்னா திருவடிக்கு கூட அந்த பிரபாவம் இல்லை, திருவடியுடைய இருக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகையிலிருந்து வரக்கூடிய பொடி அதுக்கு கூட மகா பிரபாவம் உண்டுன்னு பல இடத்துல தேசிகன் அதுக்கு இன்னொரு பத்ததியை சாதிச்சிருக்காரு இல்லையா. பாதுகையினுடைய பராக பத்ததி அப்படின்னா அந்த பாதுகையினுடைய பொடிக்கே அத்தனை பெருமை உண்டு அப்படின்னு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த பொடி பட்டது. சாபஸ்யாந்தமுபாகம்ய தேசாம் தர்சனமாகதா. அகல்யா வந்து நிற்கிறார் அந்த இடத்துல, எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். விஸ்வாமித்திரர் பார்க்கிறார். விஸ்வாமித்திரரோடு கூட 100 வண்டியில மகரிஷிகள் வந்திருக்காங்க. வெறும் விஸ்வாமித்திரர் மாத்திரம் வரல, சகட்டி சதமாத்திரம் தூ விஸ்வாமித்திரம் வரும் பாலகண்டத்துல 100 வண்டியில மகரிஷிகள் மொத்த பேர் விஸ்வாமித்திரோடு வந்திருக்காங்க. எல்லாரும் அவரை சேர்ந்தவர்கள், அவருடைய சிஷ்யர்கள், அவருக்கு வேண்டியவர்கள். எல்லாரையும் கூட்டுதான் மிதிரிக்கு போறாரு. அப்ப இத்தனை மகரிஷிகள் பார்த்தா விஸ்வாமித்திரர் ராமரோட ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு தேஜஸ்வினியான ஒரு ஸ்திரீ வந்து நிற்கிறார் அகல்யா. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஆச்சரியம், விஸ்வாமித்திரருக்கே ஆச்சரியம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம்னு ஒரு பாட்டு கம்பரமாட்டு அழகா வரும். என்ன ஒரு ஆச்சரியம் அது அப்படின்னு விஸ்வாமித்திரே ஆச்சரியப்படுறார். இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் எண்ணி இனிமே லோகமெல்லாம் உய்ந்து போயிடும். அகல்யா மாத்திரம் இல்லை, மொத்த பேருக்கும் உய்வண்ணம் தான். ஏன்னா பெருமாளுடைய திருவடி பிரபாவம் தெரியுறது இல்லையா எல்லாருக்கும். அப்ப தப்பு பண்ணுவா எல்லாருக்கும் பெருமாள் திருவடி தான் கதி. இனிமே அதை உணர்த்துறது இந்த வைபவங்கிறது. இப்போ விஸ்வாமித்தர் ஆச்சரியப்பட்டு இருக்க, இவாளெல்லாம் திடீர்னு ஒரு பெண் இப்படி வந்து நிற்கிறாளேன்னு மொத்த பேர் ஆச்சரியப்படுறான். ஒரு கல்லு பெண்ணாயிடுது அப்படின்னு எல்லா மகரிஷிகளும், என்ன நாமெல்லாம் தபஸ் எல்லாம் பண்றோமே, ஒருவேளை தபஸ் பண்ண கல்லு பெண்ணா மாத்திர சக்தி எல்லாம் வருமா, யார் யாரும் எப்படியெல்லாம் மாத்தலாம்னு அந்த சக்தி எல்லாம் வருமா அப்படின்னா அது தெரியாது சுவாமி. பெண்ணை கல்லா மாத்திர வேணும் சக்தி வேணா கௌதமருக்கு இருக்கு. நிறைய மகரிஷிகள் சாபம் கொடுத்து மரமா போ, மட்டையா போ, கல்லா போ, கூடையா போ, யானையா போ, இப்படி சாபம்லாம் கொடுக்குற. நீ நல்லதா போன்னு யாரும் சாபம் கொடுக்குறாளா? அவ சாபம் கொடுத்துருவா. அவன் நல்லவாளை ஆக்கிறதுக்கு பெருமாள் தான் வரணும். நீ யானையா போன்னு சாபம் கொடுத்தார், அந்த கஜேந்திர மோட்சத்துக்கு பெருமாள் தான் வந்தார். நீ முதலையா போன்னு சாபம் கொடுத்தார், அந்த முதலைக்கு மோட்சத்துக்கு பெருமாள் தான் வந்தார். எல்லாத்துக்கும் பெருமாள் தான் வரணும். சாபம் கொடுக்கறதுக்கு தான் மகிழ்ச்சிகள் இருக்காளா? ஒரு வேளை தபஸெல்லாம் சம்பாதிச்சான்னா துர்வாசர் சாபம் கொடுத்தார், நாரதர் சாபம் கொடுத்தான்னு தானே இருக்கு. அப்ப தபஸெல்லாம் பண்ணான்னா அப்படி ஒரு சக்தி வருமே தவிர பெண்ணை கல்லா மாத்திர சக்தி வரும் சுவாமி. கல்லை பெண்ணா மாத்திர சக்தி பகவத் அனுகிரகத்தால் தான் வரும், வேற எதனாலையும் வராது. அப்ப இது என்ன வைபவம் இங்க நடந்துட்டு இருக்கு? ஒரு கல்லு பெண்ணா இருக்கு, இது தபஸ்னால வர சக்தியா என்ன அப்படின்னு வாழை யோசிச்சுட்டு இருக்கும் போது இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று அந்த இடத்துல நடந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டான்னா, ராகவௌ து ததஸ்தஸ்யாஹ பாதௌ ஜகிருஹதுஸ்ததம். அந்த அகலினுடைய காலில் விழுந்து பெருமாள் சேவிச்சார். ராமலக்ஷ்மணன் 2 பேரும் காலில் விழுந்து சேவிக்கிறான் அகலினுடைய பாதத்துல. விஸ்வாமித்தர் பார்க்கிற, இவரே சாப விமோசனம் கொடுத்தார், இவரால் தான் அவர் அப்படி வந்து நிக்கிறார், ஆனா அவர் காலிலேயே வந்து விழுறாரு அப்படின்னு விஸ்வாமித்திர யோசிச்சு பார்த்தார். அதுக்கு மேல அகல்யா யோசிச்சு பார்த்தா, ராமன் வருவான்னு தெரியும், ராமன் தெய்வம்னு தெரியும், தெரிஞ்சுதான் கௌதமர் சாபம் கொடுத்திருக்காரு. ராமன் வந்து சாப விமோசனம் பண்ணுவான்னு சொல்லிருக்காரு. ஒரு தெய்வம் வரும் நமக்கு சாப விமோசனம் கொடுக்கும் அப்படின்னு தான் நானும் இத்தனை நாள தபஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தெய்வம் வரும் காலில் வந்து விடும் தெரியாது எனக்கு. எப்படி கூடவா ஒரு தெய்வம் இருக்கும்? லோகத்துல எந்த தெய்வமாவது காலில் விழுந்திருக்க அப்படின்னு அகல்ய நினைக்கிற. பெருமாள் ஏன் காலில் விழறார் அப்படின்னா, இந்த அகல்யனுடைய பிரபாவம் லோகத்துல எல்லாருக்கும் தெரியணும். சாட்சாத் ஸ்ரீராமன் கீழே விழுந்து சேவிச்சிருக்கார். பாதௌ ஜகிருஹதுஹு, திருவடியை பிடிச்சு சேவிச்சிருக்காரு. அப்படின்னா அகல்யா எப்படிப்பட்ட வந்து சாதாரணமா மேலோட்டமா ஏதோ கதை சொல்லிட்டு போக கூடாது. இது இங்க 2 பேருடைய பிரபாவம் இருக்கு.
பெருமாளுடைய பிரபாவம்னா அது நமக்கே ஓரளவு தெரியும். சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் எல்லாருக்கும் பாப விமோசனம் பண்றவர் அப்படின்னா தெரியும். ஆனா அகல்யனுடைய பிரபாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மரந்தி கௌதமவச்சः பிரதிஜக்ராஹ சாச்சதௌ பாத்யம் அர்க்யம் ததா ஆதித்யம் சகார சுசமாஹிதாம். கௌதமனை நினைச்சார் அகல்யா. கௌதமனுடைய அனுகிரகம் தானே இப்ப நமக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெருமாள் ஸ்ரீராமனாலே சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராமனை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்ரீராமனே என்ன வந்து சேவிக்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. உடனே அகல்யா பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் செய்யணும். எங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் இல்லையா, எங்க ஆத்துக்கு வந்திருக்கேளே, அதனால அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிக்கிறேன். ஒரே ஒரு பூஜனம் தானே பண்ணணும். பெருமாள் வராருன்னா உடனே அர்ச்சனை தானே பண்ணணும். அப்படி அர்ச்சனை பண்ணார். புஷ்பவிருஷ்டி மகத்யாசீத் தேவதுந்துபி நிஸ்வனை கந்தர்வ அப்சரசாம் சாபி மகானௌசீத் சமுத்சவ. தேவர்கள்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணார். சாது சாதுன்னா அகல்யை இத்தனை நாளா யார் யார் என்னென்ன நினைச்சுட்டு இருந்தாலும் தெரியாது. இப்ப பெருமாள் சேவிச்ச உடனே மற்ற பேரும் அகல்யை பார்த்து கை கூப்பினான். தபோபல விசுத்தாங்கி, அகல்யை மாதிரி சுத்தமானவர் லோகத்துல எந்த ஸ்திரீமே கிடையாது அப்படின்னு ஒரு பெயரை வாங்கினார். தேவர்கள்லாம் கை கூப்பினார்கள். கௌதமஸ்ய வசானுகம் கௌதமோபி மகா தேஜா அகல்ய சகித சுகி. உடனே அந்த க்ஷணத்துல கௌதமன் வந்தாரே பார்க்கலாம். அந்த இடத்துல அகல்யோட தான் சேர்ந்து இருக்கணும், இனிமே சேர்ந்து இருக்கணும். தம்பதிகள் தானே, கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஏதோ விட்டு போனோம்னா அதுக்கு ஏதோ பிரசங்கம் காரணம் ஆயிடுச்சு. அதனால இனிமே நான் சேர்ந்து இருப்பேன்னு அகல்யோட சேர்ந்து இருந்து ராம பூஜா பண்ணலாம், ஸ்ரீராமனுடைய பாத பூஜா பண்ணலாம் அப்படின்னு பாத பூஜா பண்ணார். ராமம் ஏன்னா தெய்வம் இல்லையோ, அதனால ராமம் சம்பூஜ்ய விதிவத்து தபஸ்தேபே மகா தபாகாம். பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் பெருமாள் அங்கிருந்து கிளம்பி போற. பெருமாளுடைய அனுமதியை வாங்கிட்டு நான் தொடர்ந்து இங்கே தபஸ் பண்றேன் அப்படின்னா சரி தபஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பெருமாளும் அங்கிருந்து கிளம்பி சகாசாத் விதிவத்து பிராபிய ஜகாம மிதிலாம் ததா. இனிமே மிதிலா தேசம் மிதிலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிளம்புற விஸ்வாமித்திரனோட அப்படின்னு. இதுதான் அகல்யா சாப விமோசனத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறபடியாக நம்ம அழகா பார்த்தோம். ஆச்சரியமான ஒரு வைபவம். விஸ்வாமித்திரர் சொன்ன மாதிரி இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி அப்படி இனிமே இந்த லோகம் உய்வதை தவிர வேற வழி. எந்த பாபம் பண்ணாலும் எந்த தப்பு பண்ணாலும் தெரியாது பண்றான். நிறைய பேர் எத்தனை தெரியாம நடத்துறோம். ஆனா பெருமாளுடைய சரணம் அப்படிங்கிறது எல்லா பாபத்தையுமே போக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தமானது இந்த இடத்துல இருக்கு. இதுல கூட சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, இந்த அகல்யனுடைய பூர்வ சரித்திரம்னு ஒண்ணு உத்தரகாண்டத்துல இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே உத்தரகாண்டத்துல இருக்கு. பொதுவாக ஒரு கதை, ஸ்ரீமத் பரவாக்கோட்டை சுவாமி ஒரு சரித்திரம் ஒன்று எழுதியிருக்க. அதுக்கு மூலம் இல்லாட்டா கூட சாம்பிரதாயிகமான கதை கேட்டுன்னு வந்துட்டு இருக்கா நிறைய பேர். அப்படி நாரதர் ஒரு சமயம் இந்திர சபைக்கு போனாரா. உருவசி நாட்டியம் ஆடிந்தார். நாரதர் அங்க போகல. நாரதர் அந்த போனன்னு கிளம்புற. நாரதருக்கு பொதுவா இந்த நாட்டியம் கானம் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், விஷயம் தெரிஞ்சவர் நன்னா. பெருமாள் தான் கானம் பண்ணுவார். இருந்தா கூட இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரியும். அவர் போற வழியில காமதேனு பசு இருந்து அந்த பசுவை பிரதட்சணம் பண்ணார். அந்த பசுவை பார்த்துட்டு இருந்தார். கோ பூஜை பண்ணார். இதெல்லாம் பண்ணிட்டு மெதுவா போனார். அதுக்குள்ள இந்த உருவசி நாட்டியம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்திரன் கேட்டா, நாரதரே ஏன் லேட்டு, முன்னாடியே உங்க எதிர்பார்த்தானே அப்படின்னா. நாரதர் சொன்னா, இல்லப்பா ஒரு கோ பூஜை ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன், காமதேனு பசு இருந்தது, அதை பார்த்தோன்னே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஏன்னா பசு ரூபத்துல பகவான் தான் இருக்கான், கிருஷ்ணன் தான் இருக்கான். அதனாலதான் கோ பூஜை விசேஷம்னு சொல்லியிருக்கு. அதனால நான் எல்லாத்தையும் மறந்து கோ பூஜையில ஈடுபட்டுட்டேன் அப்படின்னா. உடனே இந்திரன் சிரிச்சுட்டான். என்ன உனக்கு ஒண்ணும் தெரியலையே, உருவசி நாட்டியத்தை பார்க்க வாருன்னா கோ பூஜை பண்ண மாட்டை பார்த்துதான் தெரியுது. ஆச்சரியமான ஒரு ஸ்திரீ ஒருத்தி, அவளுடைய நடனம் இருக்கு இல்லையா, அதை ரசிக்க தெரியல உனக்கு. கோ பூஜை பண்றேங்கிறது, நீ மாடாவே இருக்கலாம். ஏன்னா மனுஷனா இருக்கிறவன் ஒரு ஸ்திரீயினுடைய அழகை ரசிப்பானா இல்ல பசுமாடு அழகா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பானா? மாடுதான் அப்படி நினைக்கும், மாடாவே இருக்கலாம் போல இருக்கேன்னு. நாரதர் சொன்னார், உனக்கு புத்தி வரும், உனக்கு புத்தி வர்றதுக்கு ஒரு ஹேத்து ஒண்ணு வரும். அப்ப கோவனுடைய பெருமை நீ தெரிஞ்சுக்கலாம், அப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ட. பசுமாட்டினுடைய பெருமை உனக்கு தெரியல, பின்னாடி தெரிஞ்சுப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ட. இது சாதாரணமான ஒரு கதை. உத்தரகாண்டத்துல இருக்கிற சரித்திரம் என்ன கேட்டான்னா, இந்த அகல்யாங்கிறவன் பிரம்மாவனுடைய சாட்சாத் சிருஷ்டி.
அது ராமாயணத்துல இங்கே பாலகாண்டத்திலே வந்திருக்கு. பிரம்ம சிருஷ்டம், பிரம்மாவனால சிருஷ்டிக்கப்பட்டவர். பிரம்மா என்ன பண்ணாரு, எத்தனையோ பேரை சிருஷ்டிக்கிறார் இல்லையா, அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருது, ஒரு தப்பும் இல்லாமல் ஒரு பெண்ணை நன்னாக சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசை வந்தா தப்பு இல்லையா, ஒரு குறவும் இல்லாமல் ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கணும் அப்படின்னா. ஏன்னா எத்தனையோ பேரை சிருஷ்டிச்சாலும் யாருக்கும் யாராவது ஒரு குறவு அப்படிங்கிறது இருக்குதான்னு வரும். எங்க ஊர்ல மடப்பள்ளியில் ஒரு மாமா ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு நாள் ஆசை வந்துட்டு என்ன கேட்டான்னா, எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் ஆச்சரியமான சக்கரை பொங்கல் ஒரு நாள் பண்ணணும் உத்தமமாக அப்படின்னு. ஏன்னா எப்படி பண்ணாலும் ஏதோ கெட்டு போயிடுறது, வெள்ளம் கூடி போயிடுறது, இல்ல இலகி போயிடுறது, இல்ல அடிப்பிடிச்சு போயிடுறது, ஏதோ ஒண்ணு வந்துடுறது இல்லையா. ஒரு தோஷமும் இல்லாமல் பெருமாளுக்கு ஆச்சரியமா சக்கரை பொங்கல் பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரியாக ஒரு தோஷமும் இல்லாமல் ஒரு பெண்ணை படைக்கணும். மொத்தத்துக்கு நல்ல குணங்களும் நல்லா இருக்கணும், அவயவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி நினைச்சு சங்கல்பிச்சு அவர் படைச்சதுதான் அகல்யா. அதனாலதான் அகல்யான் பேர் வச்சார், தோஷம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆச்சு. அவன் நல்லா வளர்ந்துட்டு இருந்தான். அப்போ கொஞ்சம் வயசான பிறகு அவருக்கு கவலை வந்துருக்கு. ஏன்னா பெண்ணை படிச்சா போறாது, மேல கல்யாணம் பண்ண முடியும். அப்போ சீதா தேவியை சொல்ற. சீதா தேவி எப்படிப்பட்டவர், அவர் அவதாரம், யாக பூமியில அவதாரம் பண்ணவர். ஜனகர் தான் வளர்த்துன்னு வர்ற. ஆனா எனக்கு கல்யாண வயசானவுடனே எங்க அப்பாவுக்கு கவலை வந்துருச்சுன்னு சொல்ற சீதா தேவி அழகா சொல்ற ஒரு விஷயம். என்ன கவலை அப்படின்னா, இவளுக்கு ஏற்ற வரன் கிடைக்குமேன்னு கவலை. ஏன்னா சீதா பிராட்டி எப்படிப்பட்டவர், யாக பூமியில அவதாரமா வந்தவர், மனுஷரே கிடையாது. அப்ப இவருக்கு ஏற்ற வரன் வரணுமே அவருக்கு கவலை வந்துருக்கு. அது நியாயம் தானே. தசரதரும் கவலைப்பட்டாரு. ஏன்னா அவர் பாயசத்திலேருந்து வந்தவர் ராமன். அப்ப பாயசத்திலேருந்து வந்த திவ்ய புருஷன் அவர். அப்ப அவருக்கு ஏற்ற பொண்ணு வரணுமேனு அவருக்கு கவலை. அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அகல்யா விசேஷமானவர். அப்ப அகல்யைக்கு ஏற்ற ஒரு விவாகம் பண்ணணும், இந்த பர்த்தா வரணுமே. அப்படி தேவலோகத்துல யார் இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவர் சொல்லிட்டே இருக்கார், இந்த அகல்யைக்கு ஏற்ற மாதிரி யார் வரப்போறாளோ தேவலோகத்துல. அவர் மனுஷனை சிந்திச்சே பார்க்கல. தேவலோகத்துல பார்த்தார், இந்திரன் பார்த்தான், நான் இருக்கனேங்கிறான். அகல்யைக்கு ஏற்றவள் நானுங்கிறான். இவருக்கு இந்திரன் இந்த பதவியில எத்தனையோ இது உண்டு. இந்திரன் அழகானவன், அதோட சந்தேகம் இல்லை. ஆனா அழகா இருந்தா போருமா? அசுரர்களை பார்த்தா அடிக்கடி பயப்பட்டு இருக்கவன். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கிட்ட மோகம் உள்ளவன். அதனால இவனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. பெண்ணு உத்தமமான பெண். அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சார். அந்த சமயத்துல இந்திரனை சமாளிக்கிறதுக்காக ஒரு வழி சொன்னார். இந்த பூமியை 3 தடவை பிரதட்சணம் பண்ணா அவளுக்கு தான் கொடுக்கலான் இருக்கேன். ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையோ, 3 தடவை பிரதட்சணம் பண்ணா அவளுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னார். நாரதர் இருக்கார் இல்லையோ, அவர் தான் இந்த விஷயத்த சொன்னார், இந்த ஐடியாவை சொன்னார். அவர் பிரம்மாவனுடைய புத்திரர் நாரதங்கிறார். அப்ப அகல்யாங்கிறவர் நாரதருக்கு தங்கையா. அதனால தங்கைக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதீன்னு சொல்லிட்டார் நாரதர். நேர இந்திரன்ட்ட போய் 3 தடவை பூ பிரதட்சணம் பண்ணாதான் இந்த பெண்ணை கொடுப்பேன். பூ பிரதட்சணங்கிறது பெரிய தர்மம், பண்ணாதான் கொடுப்பேன். இந்திரன் என்ன பண்ணா, அதுக்கு என்ன பூ பிரதட்சணம் பண்ணிட்டா போறதுன்னு கிளம்பிட்டான். ஸ்பேஸ்ல இருந்து இப்பயே பூ பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா சில பேர் எல்லாம் சொல்றான். அந்த மாதிரி இந்திரன் நான் பூ பிரதட்சணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நாரதர் கிடுகடன் கௌதமர் கிட்ட வந்தார். கௌதமர் கிட்ட சொன்னார், 3 தடவை பூ பிரதட்சணம் பண்ணா என் தங்கை அகல்யாவை விவாகம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். எங்க அப்பா பிரம்மாவும் ஒத்துன்னு இருக்க, நீங்க கொஞ்சம் 3 தடவை பூ பிரதட்சணம் பண்ணுங்க அப்படின்னா கௌதமர் கிட்ட. கௌதமர் ஆசிரமத்துல அப்பதான் பசு மாடு கண்ணு போட்டு, உடனே அந்த கண்ணு போட்ட மாடு 3 பிரதட்சணம் பண்ணா பூ பிரதட்சணம் பண்ணதுக்கு சமானம்னு சொல்லியிருக்கு. கௌதமருக்கு அந்த விஷயம் தெரியும். ஏன்னா கௌதமருக்கும் பசுமாடுகளுக்கும் நெருக்கம் ரொம்ப. அதனால்தான் அவருக்கு கௌதமர்னே பெயர். வேதத்துல கோதமான்னு வரும். கௌதமன்னு சொல்றவே தவிர புராணங்கள் 2 பேரும் உண்டு. கோவோட ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் கோதம. அதன்வி பல இடத்துல வரும் வேதத்துல. கோதமர்னு பேர் உண்டு, கௌதமர்னு பேர் உண்டு. பசுமாடு தர்மங்கள் மொத்தம் இவருக்கு தெரியும். அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, மாடு கண்ணு போட்ட உடனே 3 பிரதட்சணம் பண்ணி பூமியை 3 பிரதட்சணம் பண்ணிதாச்சு அப்படின்னு விட்டார். உடனே கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அந்த இடத்துல. அப்புறம் இந்திரன் வந்தா ஏமாந்து போயிட்டான். அதுல இருந்தா இந்திரனுக்கு அகல்யா மேல ஒரு கண்ணு வந்தது. ஒரு சரித்திரம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் உள்ளுக்குள்ள கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அகல்யா இருக்காள், அவள் தேவலோகத்தை சேர்ந்தவள் கிட்டத்தட்ட. ஏன்னா பிரம்மாவனுடைய தெய்வ சிருஷ்டி அவள். கௌதமன் அவர் மனுஷர் தானே என்ன ஆனாலும்.
அப்ப தெய்வமா பிறந்தவாளுக்கு தெய்வ சிருஷ்டியால தேவர்களுக்கு தேவலோகத்துல இருக்கணும் தான் ஆசை வரும். புக்காமும் தேவலோகமா இருக்கணும் தான் ஆசை இருக்குமே தவிர மனுஷலோகத்துல வந்து கஷ்டப்படணும்னு ஆசை இருக்கேன். அது அதுக்கு ஏற்றது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையோ. அப்படி இருந்தா தானே அது பொருத்தமாக இருக்கும். அதனால அகல்யக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கலாமோ என்னமோ. அதாவது விவாகத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல தேவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்க. ஒரு க்ஷத்திரிய குலத்துல பிறந்த ஒரு ராஜகுமாரி இருக்கான்னு வச்சு, அவன் வந்து ஒரு ராஜகுமாரனை விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்படுவாளே தவிர எங்கேயோ கிராமத்துல மூலையில இருக்கக்கூடிய ஒரு ஏழையை விவாகம் பண்ணிக்கணும் அப்படி அவன் நினைக்க மாட்டாளே. அவனுக்கு மனசுல அது தோணவே தோணாது இல்லையா. அந்த மாதிரி அந்தந்த குலம் அந்தந்த சிருஷ்டிக்கு ஏத்த மாதிரி தானே அந்தந்த மனோபாவம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால அகல்யக்கும் வந்து ஒரு தேவ சிருஷ்டியானபடினால தேவலோகத்துல இருந்தவளானபடினாலே புக்காமும் தேவலோகத்துல இருந்தா அது நல்லதுன்னு நினைச்சிருப்பாளா இருக்கும். ஆனா விவாகம் பண்ணி கொடுத்த உடனே சரின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தபஸெல்லாம் நடந்து கௌதமரோட கூட இருந்தா அது ஒன்றும் குறைவில்லை. அவளுக்கு மனசு திருப்தியா தான் இருந்தா, சந்தோஷமா தபஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே நடந்துட்டு இருந்தது. நடுவுல இந்திரன் தான் வந்து இந்த காரியத்தை கெடுத்தவன். அதாவது சுத்தமா இருந்துன்றவங்கள இந்திரன் தான் வந்து இந்த மாதிரி பாழ் பண்ணிட்டான் அப்படின்னு முக்காசி இந்திரனுடைய தோஷம்தான். எல்லாம் ஒரு காலத்துக்கு முன்னாடி ஏதோ மனசுல ஆசையெல்லாம் இருந்தா கூட கல்யாணம் ஆனவுடனே நியாயமாக தர்மமாக அந்த ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் மறந்து தர்மமாக தான் வாழ்க்கையை நடத்துவா. அந்த மாதிரிதான் வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கா அகல்யாவும். அதனால அவன் மேல தோஷம் சொல்ல முடியாது. தெய்வேன துரனுஷ்டிதம், தெய்வம் தான் வந்து துரனுஷ்டம் பண்ணிடும் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இதுதான் தேவரகசியம் அப்படின்னு பெயர். மனுஷாளுக்கு சில தர்மங்களை போதிக்கணுங்கிறதுக்காக தேவலோகத்துல இந்த மாதிரி சிலதெல்லாம் நடக்கும். நமக்கு எத்தனையோ ரகசியங்கள் இதுல சொல்ல வேண்டி இருக்கு. அதுக்காக இதெல்லாம் இருக்கா. இத சதானந்தர் தான் சொல்றார். அதாவது மிதிலைக்கு பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளும் விஸ்வாமித்தரும் போன அப்புறம் சதானந்தர் கேட்கிற விஸ்வாமித்தர் கிட்ட, அபிதே முனிஷார்தூல மம மாதா யசஸ்வினி தரிசிதா ராமபுத்திரய தபோ தீர்க்கம் உபாகதா. இந்த அகல்யா சாப கோச்சரத்தை கேள்விப்பட்ட உடனே சதானந்தர் விஸ்வாமித்தர் சொல்றார், விஸ்வாமித்தர் எங்க அம்மாவை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொன்னீரா ராமன் கிட்ட அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா அவன் அத்தனை சுத்தமானவன், அவன் மேல தப்பே கிடையாது. அப்பி ராமாய கசிதம் யதா விருத்தம் புராதனம், எங்க அம்மாவுடைய சரித்திரங்களை எல்லாம் சொன்னேனா. மம மாதுர் மகா தேஜா தெய்வேன துர்நிஷ்டிதம், எங்க அம்மா எப்படிப்பட்டவ எப்படிப்பட்ட தபஸ்வினியா இருந்தோ கடைசியில தெய்வம் வந்து புகுந்து விளையாடிட்டு இவா வாழ்க்கையில. மனுஷன் தப்பு பண்ணா பரவாயில்ல, தெய்வம் வந்து தப்பு பண்ணிருக்கு அப்படின்னு. அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார், நான் அதிக்கிராந்தம் முனிஸ்ரேஷ்ட எத் கர்த்தவியம் கிருதம் மயாம். கொஞ்சம் கூட நன்னா சொன்னேன்ப்பா, நன்னா பூர்த்தியாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். அவருக்கும் ராமனுக்கும் எல்லாம் புரிஞ்சுடுச்சு. அப்ப உங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்படின்னா சொல்ற, உங்க அப்பாவோட சேர்ந்துட்டார், அப்பா அம்மா சேர்ந்து இருக்கா, இப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விஸ்வாமித்தர் சொல்ற. அதனால இதெல்லாம் என்ன கேட்டான்னா தெய்வேன துரனுஷ்டிதம், எல்லாம் ஒரு தெய்வம் பண்ற, எல்லாமே தெய்வம். இந்த தெய்வமா இருந்து ஒரு தப்பு காரியம் பண்ணான்னா பெருமாள் தெய்வமா இருந்து ஒரு நல்ல காரியம் பண்றான். அதனால தெய்வங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்க தெய்வம் எது பண்ணும், எது அனுகிரகம் பண்ணும், எது நிகிரம் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா பெருமாள் வந்து இது என்ன ஆசை, பெருமாள் வந்து இது பண்ணச்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கல்லு அந்த மகரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். மகரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கச்ச சில கம்பம் தத்தே, ஒரு அழகான ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு நாடகத்துல. சில மகரிஷிகள் பார்த்துருக்கோம், எதுவும் அந்த கல்லு அசைறதான். என்ன இது கல்லு அசைறதே அப்படின்னு பார்த்தானா, அதுக்கப்புறம் கல்லு உருகிறதான். என்னது கல்லு உருகிறதையும் பார்த்தான்னா ஒரு பெண்ணுடைய தோல் மாதிரி உடல் மாதிரி அழகா கண்ணுக்கு சுந்தரமான ஒரு உடல் வரலாம். என்ன கல்லு கூட அழகா மாறின்னு இருக்கே அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒரு பெண்ணே வந்து நிக்கிறாங்க. அகோ நாரீச்சாயம் அயதி வனிதா ரூபமயத்தை. பார்த்து ஒரு கல்லு கூட ஒரு பெண்ணா மாற முடியுமா? சாபை விமோசனம் இருக்கட்டும் ஒரு பக்கம், கல்லு உருவம் பெண் உருவமாக மாற முடியுமா அப்படி. ஆக பெருமாள் பக்கத்துல ஒரு தெய்வத்தினுடைய காரியம் அப்படின்னு இருக்கும்போது இந்த பக்கத்துல அந்த தெய்வம் இப்படி பண்றது. சில தெய்வங்களை நம்பினா இப்படிதான் மோசம் தான் பண்ணும், என்ன பண்றது. இப்ப அந்த தெய்வம் பண்ற காரியத்தை அது பண்ணிட்டு, இந்த தெய்வம் பண்ற காரியத்தை இது பண்ணிட்டு அப்படின்னு தெய்வத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க
இப்படி இருக்குமா அப்படின்னு. சரி, இப்ப இந்த விஷயத்துல நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்றான் பார்க்கும்போது, முதல்ல சுவாமி தேசிகன் சில அதே ஸ்திரீத்வாதிகி விபரிணிதிரஸ்வத்புதமிதம்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற, கல்லு பெண்ணா மாறித்து அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல சாதிக்கிற. இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சரணாகதி பத்தி சொல்லச்ச சொல்ற. அதுதான் முக்கியமான விஷயம். ராமாயணத்தை பத்தி சொல்லச்ச அபயப்பிரதானத்துல சொல்ல, அபயப்பிரதானத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்க, சுர அதீச ஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரசவன பதாம்போ தர்ஜசே நமஸ்தஸ்மை கஸ்மை சன நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தான யசசேன்னு அழகா சொல்ற அபயப்பிரதானத்துல. நான் ஒருத்தரை சேவிக்கிறேன், ஒரு தெய்வத்தை தான் நான் சேவிப்பேன். எந்த தெய்வமானது நீங்கள் என்னிடம் வந்து ஒரு தடவை சரணாகதி பண்ணாலே நான் மொத்தமாக அபயம் கொடுக்கிறேன்னு ஒரு தெய்வம் சொல்லி அந்த தெய்வத்தை தான் நான் சேவிப்பேன். வெறுமையான லோகத்துல இருக்க எத்தனையோ தெய்வங்கள் நான் எதுக்கு சேவிக்க? அந்த ஒரு தெய்வம் நேர வந்தது, என்கிட்ட வந்தது, என்ன சேவிங்கோ, என்ன கிட்ட சரணாகதி பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு சகல பாபத்திலிருந்து மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போன தெய்வம். எங்காத்துக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ஒருத்தர்னா, நான் அவரை தவிர வேற யாரை போய் நான் பார்க்கணும்? எங்காத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த காரியத்தை நான் செய்யறேன், நீங்க கவலைப்படாதுங்கன்னு சொல்லிட்டு போறாருன்னா அந்த மாதிரி இல்லையா? அவர் ஹெல்ப் தான் நமக்கு வேணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு தெய்வம் சொல்லிட்டு போச்சுன்னா, சகரதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா, எல்லாருக்கும் நான் அபயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போன தெய்வம் இருக்கு, அதுதான் நான் செய்விப்பேன் அப்படின்னா. இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்டா, அந்த தெய்வம் சொல்லிட்டு போச்சே அது செய்யுமா அப்படின்னா, ததாமி ஏதத் விரதம் அம்மான்னு சொல்லியிருக்கா. அபயம் கொடுக்கறது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டுதான் விபூஷனுக்கு அபயம் கொடுத்துருக்கு அந்த தெய்வம். ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக, விரதமாக தீட்சையாக வச்சுட்டு இருக்கு அப்படின்னு. அதுதான்பா அப்படி விரதம் தீட்சையா வச்சுட்டு இருக்கு. அது யாருக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்டா, சுரதீஷஸ்வைரக்ஷண குபித சாப யுதவது திருஷத்தா துர்ஜ, வெறும சொல்லல தேசிய, வெறும சொல்லல சுவாமி, அகல்யா சாப விமோசனம் பண்ணிட்டு வந்து சொல்றது இது. அகல்யக்கு கல்ல பெண்ணாக மாத்தி மொத்த சாபத்திலிருந்து விமோசனம் பண்ணிட்டு வந்தது, மொத்த பாபத்திலிருந்து. ஏன்னா அகல்யா பண்ண பாபங்கிறது மகா பாபம், நமக்கே தெரியும். தர்மசாஸ்திரப்படி பார்த்தால் அகல்யா பண்ண பாபங்கிறது மகா பாபம் தான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு இருக்கிற பெண்கள், இன்னைக்கு இருக்கிற குடும்பம், இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் கூட ஒரு பெண்ணு பரபுருஷனோட இருந்தாலும் மகாபாபம் தான் சொல்றது. இன்னைக்கும் உலகம் அப்படிதான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மகாபாபம் கூட சரணாகதி பண்ணா போதும். நமக்கு என்ன சந்தேகம்னா, எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்ம எத்தனை விதமான பாபம் பண்ணிருக்கோம். நாம பண்ணாத பாபமே கிடையாது, அந்த அளவு பாபம் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ பாபம் படவும் இவையே செய்து இலை தொழிந்தேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, திருவங்கி ஆழ்வார் சொல்ற மாதிரியா, நாம் பிறந்ததே பாபம் பண்றதுக்காக தான் மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்து எத்தனை பாபம் பண்ணோம், எல்லாம் இந்த சரணாகத்தினால போகுமா அப்படின்னா, சகல பாபம் போறதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார், சிலாதே ஸ்திரீத்வாதிகி அப்படின்னு. அதனாலே நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, இதெல்லாம் ஒரு தெய்வ சங்கல்பம். அகல்யை இப்படி பாபம் உடையவளாக ஆக்கி பெருமாள் வந்து அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்தாருன்னா அப்பதான் நமக்கு புரியும், பாப்பம் பண்ணால் பெருமாள் சாபம் பண்ணா இல்ல, பெருமாள் எல்லா பாப்பத்திலிருந்தும் சாப விமோசனம் கொடுப்பாருங்கிற சரணாகதி தத்துவம் இருக்கும் இல்லையோ, அது நமக்கு புரியும். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமிங்கிற தத்துவம் புரியணும் இல்லையோ, அது புரியணுங்கிறதுக்காகவே இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இதுக்காக அவள் பழி ஏத்துன்னு இருக்கா, வேற ஒண்ணும் இல்லை. ததா அகதா ராகவ பாதபக்ஷே சம்ரஷ் பாதரக்ஷே சம்பஷ்யவானேஷு தபாதனேஷு ஆசீதகல்யா தவ பம்சுலேசைஹி அபம்சுலானாம் துரிகீர்த்தனீயம். பாதுகாப்பு தான் சொல்ற. இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்டானா, இத்தனை மகர்ஷிங்க சாட்சி. விஸ்வாமித்திரர், இன்னும் வசிஷ்டாதிகளுக்கெல்லாம் கூட தெரியும், சதானந்தர் முதலானவர், கௌதமர்கள், இத்தனை மகர்ஷிகள், அதாவது தர்மசாஸ்திரத்தை வகுத்த மகர்ஷிகள் இவெல்லாம். கௌதமர் தர்மசாஸ்திரம் எழுதியிருக்காரு, கௌதம தர்மசூத்திரனே பெயர் இருக்கு. அதை வச்சுட்டுதான் நம்ம உபநயனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கௌதம தர்மசூத்திரம் பண்ண கௌதமர சாட்சி, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ண விஸ்வாமித்திர சாட்சி. இவாள்லாம் சொல்றான் அகல்யக்கு சாப விமோசனம் வந்துருத்து, பாப விமோசனம் வந்துருத்து அப்படின்னு. எப்பாபம் பலவும் இவையே செய்தி இலை தொழிந்தேன்னு இருக்கக்கூடிய நம்ம பாப்பமும் கட்டாயம் பெருமாளுடைய திருவடியினாலே போகும் சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா, ரஜனி விகவகாலே ராமகாசாம் பட்டந்தா குசிக தனிகமுக்கியாக பாதுகே பாவயந்தே
உபல சகல சக்தைகி தொற்பராகேர காண்டே ஜனித முனி கலத்ரானு தண்டகாரண்யபாகானு. தண்டகாரண்யத்துல அன்னிலிருந்து ஆரம்பிச்சு மொத்த மகரிஷிகளும் இந்த அகல்யா சாப விமோசனத்தை தான் பாட்டா பாடின்னு இருக்கா. முனி பத்தினிகள்லாம் இதை தான் பாடின்னு இருக்கா. அந்த ரிஷி ஆளுடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய கிளிகள் கூட இதை பாட்டா பாடுறதா மஞ்சு வார்த்தை சகுந்தா. ராமன் தண்டகாரணத்துக்கு போகும்போது அந்த தண்டகாரணத்துல ரிஷியுடைய ஆசிரமத்துல இருக்க கிளிகள்லாம் அகல்யா சாப விமோசனத்தை பாட்டா பாடுறது. ராமனுக்கே அதை பாடி காமிக்கிறது அப்படின்னு ஒரு பாதுகாசம். ஆகையினால இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை நமக்கு புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்க. வெறுமை ஒருத்தருக்கு விபீஷனுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா அவன் விபீஷன் ஒரு தப்பும் பண்ணாதவர். நம்ம என்ன விபீஷன் மாதிரியானா? விபீஷனுக்கு பெருமாள் சரணாகதி பண்ண, விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ண நான் என்ன விபீஷன சுவாமி? விபீஷனுக்கு எத்தனை விசுவாசம் பெருமாள் கிட்ட. அதர்மம் இருக்கிற இடத்துல நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த விபீஷணன். நாங்க அப்படி கிடையாது. நாங்களாம் அதர்மமா அதர்ம சுரூபமா இருக்கிறவா. விபீஷண கதையை நம்ம கிட்ட சொல்லக்கூடாது. அகல்யா கதையை தான் நம்ம கிட்ட சொல்லணும், பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தின. அதனால ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம்னு பெருமாளுடைய சரணத்துக்கு அத்தனை பிரபாவம் உண்டுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அந்த சித்தோபாயத்துல சொல்ற. அதாவது சரணாகதி கூட சொல்லல, சித்தோபாயமான பெருமாளுடைய சரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு அத்தனை பிரபாவம் உண்டு. நம்ம பண்ற சரணாகதி பிரபாவம் இல்லை, பெருமாள் திருவடிக்கு அத்தனை பிரபாவம் உண்டுங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த சரித்திரத்தை சுவாமி தேசிகன் அங்க எடுத்திருக்கார் அப்படின்னு ஒரு விஷயம். இது முதல் விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம், பிரம்மா ஒரு தோஷமும் இல்லாத ஒரு பெண்ணை படைக்கிறேன்னு சொல்லிட்டு அகல்யாவை படைச்சார். ஆனா கடைசியில லோகத்திலேயே பெரிய தோஷம் அவளுக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த தேவர்கள் சிருஷ்டி இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ரொம்ப கூடும். தோஷம் இல்லாமல் ஆக்குறோம் பெருமாள் உத்தர் தான். தோஷம் இல்லாமல் பெருமாளாலையும் ஆக்க முடியாது, பிரம்மாவனாலையும் ஆக்க முடியாது, சிவனாலையும் ஆக்க முடியாது. அவெல்லாம் கேட்டதுக்கு பலன் கொடுப்பாளே தவிர தோஷம் இல்லாம ஆக்க முடியாது அவளால். ஆனா பெருமாள் பாருங்க, அகல்யே உண்மையான அகல்யாவாக தோஷம் இல்லாதவளாக ஆக்கினார் பெருமாள் தான். அகல்யா திரௌபதி தாரா சீதா மந்தோதரி ததா பிராத்தகாலே ஸ்மரே நித்திய மகா பாதக நாசினி. அகல்யாவை ஸ்மரிச்சா நம்ம பாப்பம் போகுமா? பெண்கள் எல்லாரும் காலங்காத்தால இருந்து அகல்யை ஸ்மரிக்கணும். அகல்யாவை ஸ்மரிச்சா இந்த மாதிரியான பாப்பங்கள்லாம் வராது. இந்த இந்திரன் வந்துட்டு போனான்னு சொல்லி மானசமான பாப்பங்கள்லாம் கூட வராது, மனசுனால நினைக்கக்கூடிய பாப்பம் கூட வராது. ஏன்னா அகல்யா அர்த்தம் ராமனை ஸ்மரிக்கணும், அந்த மாதிரி சீதையை ஸ்மரிக்கணும், அந்த மாதிரி அகல்யாவை ஸ்மரிக்க வேண்டியவர்கள் எப்பவுமே நினைச்சுக்கணும்னு அந்த அளவு தோஷம் இல்லாம ஆக்கியிருக்கார். எந்த அளவு தோஷம் இல்லைன்னா அவள் தோஷம் இல்லை மாத்திரம் இல்லை, நம்மையும் தோஷம் இல்லாம ஆக்கக்கூடிய வைபவம் அந்த அகல்யாவுக்கு இருக்கு. அந்த அளவு தோஷம் இல்லாம ஆக்கியிருக்காருன்னா அதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, மனுஷனை தோஷம் இல்லாமல் ஆக்குவது மற்ற தேவர்கள் கிடையாது. அவ அப்படி ஆக்குறதா சொன்னா கூட உண்மையில அது இல்லைங்கிறது தெரியறது. ஏன்னா பிரம்மா கடைசியில ஆக்கி கெட்ட பேர் தான் அகல்யாவுக்கு வந்தது. ஆனால் பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினாலே, பகவத் சம்பந்தத்தினாலே தோஷம் இல்லாம வைக்கும். ராமா பாதுகாப்பு உதாரணம் சொல்றார். பரதாழ்வான் இருக்காரு இல்லையா, பரதாழ்வானுக்கு மொத்த பேர் தோஷம் சொல்றான். ஒன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுங்கிறான். யாரு? கௌசல்யா, குஹன், இன்னும் நிறைய பேர் சொல்றான், ஜனங்கள், வசிஷ்டர், எல்லாருமே சொல்ற உம்மால்தான் இப்படி ஆயிடுச்சு, உம்மால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த பரதாழ்வானுக்கு கெட்ட பெயர் நீங்கி நல்ல பெயர் கொடுத்தது பெருமாளுடைய பாதுகை தான். அந்த பாதுகையை பரதாழ்வான் சிரஸ்ல வச்சுட்டாரே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொத்த பேரை என்ன கொண்டாடினா இவருக்கு சமம் ராமன் கூட கிடையாதுன்றான். உலகத்திலே ராமன் தான் தோஷம் இல்லாதவன் நினைச்சோம், ஆனால் ராமனை காட்டிலும் தோஷம் இல்லாதவன் பரதாழ்வான் அப்படிங்கிற. குஹனே சொல்றார், தயாசுரியம் நபஷ்யாமி தரணி தரே அப்படிங்கிற. கம்பராமாயணத்துல வரணும், 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரிய நம்மான். 1000 ராமர் சேர்ந்தா கூட பரதனுக்கு சமமாக முடியாது. அந்த பிரபாவத்தை கொடுக்கறது பாதுகா. அந்த பாதுகையை சிரஸ்ல வச்சுட்டா தோஷம் இல்லாம ஆயிட்டார் அப்படின்னு பாதுகாசாஸ்திரத்திலே சொல்றார். அப்படி ஆக தோஷம்ங்கிறது தெரிஞ்சு வரும், தெரியாம வரும், யாரோ நமக்கு சுமத்தனான்னு வரும், ஏதோ வரும். ஆனால் பகவானுடைய திருவடி சம்பந்தம் நம்மளுடைய சகல பாபத்தையும் போக்கும். எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோ ரொம்ப ஆவாங்கிற நிலையில நம்மை ஆக்கிவிடும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அடுத்து மூணாவது ஒரு தார்சனிகமான ஒரு விஷயம். சாஸ்திர ரீதியில கௌதமர் சாபம் கொடுத்துட்டார், நீ கல்லா போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாருன்னு எல்லாரும் சொல்றோம். கல்லுன்னா ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி, அதாவது கல்லு இதை வத்துவே தெரியாது. ஆனா அகல்யா எப்படின்னு கேட்டான்னா தன்னிலே அவளுக்கு தெரியும். அப்படி ஒரு சாபம் கொடுத்துருக்க, கல்லாவே இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு தெரியும், மற்ற பேருக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அவளுக்கு இப்படி துக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது, அப்படி இருக்கா.
இதுல கௌதமருடைய மதம் ஒண்ணு இருக்கு, நியாய மதம்னு பேர். அவர் நியாயசாஸ்திரம் எழுதியிருக்கு. அந்த சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்க, மோட்சம்னா என்ன அப்படின்னா கல்லா போறதா மோட்சம் சொல்லிருக்காரு. பாஷாண கல்போ மோக்ஷா. அதாவது என்ன கேட்டான்னா, கல்ல போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆத்மா இருக்கொள்ளி ஜீவாத்மா, ஜீவாத்மா சுகம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், இச்சை இல்லாமல், துவேஷம் இல்லாமல், எந்த ஒரு குணங்களுமே இல்லாமல் கல்லு மாதிரி இருக்கிறதா மோட்சம். சம்சாரத்துல ஞானம் உண்டு, இச்சை உண்டு, கோபம் உண்டு, எல்லாம் உண்டு இல்லையோ, அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன ஏன்னு கேட்டானா, சுகம்னு இருந்தா துக்கம்னு வரும், ஞானம்னு இருந்தா காமம்னு வரும். எதுக்கு வம்பு? சுகமும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம், காமமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணும் இல்லாமல் இந்த ஆத்மா இருந்துட்டா நிம்மதி. ஒரு விதத்துல பார்த்தா இல்லையா, ஒரு விதத்துல பார்த்தா அது நிம்மதி. எதுக்கு சுகம் வருவானே, துக்கம் வருவானே, எதுக்கு ஞானம் வருவானே, காம கோபங்கள்லாம் வருவானே, எதுவுமே வேண்டாம், ரெண்டுமே வேண்டாம், ஒண்ணுமில்லாம் நான் பாட்டுக்கு பேசாம இருந்துடுறேன் அப்படிங்கிறது தான் மோட்சம். அப்படின்னு பாஷாண மோட்சம்னு பேர் அதுக்கு. கௌதமர் சொன்னார், அவர் சித்தாந்தம் அது, அவர் சாஸ்திரத்துல எழுதியிருக்கார் பாஷாண மோட்ச சித்தாந்தத்தை. கனாதன் ஒருத்தர், கௌதமன் ஒருத்தர், ரெண்டு பேரும் இதை எழுதியிருக்காங்க. அதனால கல்லா போ அப்படின்னா ஆசையும் இல்லை, கோபமும் இல்லை, மோட்சம் மாதிரி நீ போ அப்படின்னு கௌதமர் சொல்லிட்டான். நான் ஒரு மோட்சத்தை ஒண்ணு கொடுக்குறேன், என் மோட்சம் என்ன கல்லா போறதான மோட்சம், நான் மோட்சத்தை கொடுக்குறேன். ஆனா பெருமாள் சொல்றார், அந்த மோட்சம் வேண்டாம், நான் ஒரு மோட்சம் கொடுக்குறேன், பரமா ஆனந்தமா இருக்கணும், அதுதான் மோட்சம். உபனிஷத்துல சொன்ன மோட்சங்கிறது என்ன கேட்டா கல்லா போறது இல்லை, ஆனந்த அனுபவம், அதுதான் மோட்சம். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி. பிரம்ம ஆனந்தம் இருக்கொல்லையோ, அதுதான் மோட்சம். அது உபனிஷத் சொல்றது. பெருமாள் சொல்றாரு, கௌதமர் சொல்ற மோட்சம் ஏதோ சொன்னாரே தவிர உண்மையில அது மோட்சம் இல்ல, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க இல்லையா, அதுதான் மோட்சம். அதனால நான் உனக்கு மோட்சம் தரேன்னு அந்த சாபத்திலிருந்து மோட்சம் கொடுத்தார். மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அகல்யா மாத்திரம் இல்ல, தண்டகாரண்யத்தில் இருக்க மொத்த ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் எல்லாரும் பெருமாளை தான் நினைச்சுட்டு. அதனால முக்தானுபூதியும் இக தாசியத்துமே முகுந்தான்னு சொன்ன மாதிரி பகவானையே நினைச்சுட்டு இங்கேயே ஸ்ரீராமனுடைய மோட்ச அனுபவத்தை பெற்றார். இதை பத்தி பாதுகாசத்தான் நிறைய ஸ்லோகம் இருக்கு. அப்படியே இங்க நிறுத்திக்க போறேன், என்ன நிறைய சமயம் ஆயிடுச்சு. திசி திசி முடிபத்னியா தண்டகாரண்ய பாகேன்னு ஒரு ஸ்லோகம். தண்டகாரண்யத்தில் ஒவ்வொரு ரிஷி பத்தினிகளும் பெருமாளுடைய திருவடியை சேவிச்சு அவர் பாதுகையை வாங்கிட்டு அந்த பாதுகைக்கு நித்தியம் அர்ச்சனை பண்றதுக்காக புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காளாம். ஏன்னா நம்ம அகல்யாவுக்கு சாப விமோசனம் பண்ண திருவடி இது. அந்த ரிஷி பத்தினிகளுக்கெல்லாம் அகல்யா கூட சேர்ந்த எல்லா ஃப்ரெண்டு தானே, ரிஷி பத்தினிகளுக்கு ரிஷி பத்தினிகள் தானே ஃப்ரெண்டு, அவ தானே ஏகாந்தமா பேச முடியும். அப்ப நம்ம அகல்யாவுக்கு சாப விமோசனம் பண்ணாங்க ஒரு கௌரவம் பெருமாள் கிட்ட. அதனால அவளுக்கும் இப்ப பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கு அர்ச்சனை பண்றபடினால இந்த பூலோகத்துல கிடைக்கிற பகவத் கைங்கரிய மோட்சங்கிறது மொத்த ரிஷிகளுக்கும் மொத்த ரிஷி பத்தினிகளுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறது. அதுக்கு மூலமாக முதல்ல எந்த ரிஷி பத்னிக்கு கிடைச்சதுன்னா கௌதமருக்கும் அகல்யாவுக்கும் தான் கிடைச்சது. அதனால வேதாந்த ரீதியில மோட்சம் என்பது பகவத் அனுபவம் தானே தவிர கல்லா போறது மோட்சம் இல்லை, மண்ணா போறது மோட்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு வேதாந்த தத்துவம் இதிலே தெரிகிறது. இப்படியாக அகல்யா சாப விமோசனங்கிறது நமக்கு அவசியம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அகல்யையும் நாம நித்திய அனுசந்தானம் பண்ணணும். அதன் மூலமாக பல வேதாந்த அர்த்தங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெய்வ சங்கல்பத்தினாலே இது நடந்திருக்கு. எப்படியானா ராவணன் தான் அவதாரம் சொல்றான், ஜெய விஜயால் சாபத்தினாலே அவதாரம் பண்ணலாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே. ஏன்னு கேட்டா சில விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இதுவும் தெய்வம் மூலமாக ரிஷி மூலமாக நடந்தது என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்தம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.